கோமாதா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பசுவை தெய்வமா வழிபடுற வழக்கம் நம்மளோட ஆதி முன்னோர்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. ஆனா ஏன் வழிபடுறோங்கிறது ஆரம்பிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா நமக்கு சொல்லப்பட்ட காரணம், ஒரு பசு நடமாடும் கோவில், ஒரு பசுவோட உடம்புல 33 தெய்வங்களும் கூடியிருக்காங்க. ஒரு பசுவை வணங்குனா இந்த அண்டத்துல இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் வழிபட்டதுக்கு சமம். முகத்துல ஒரு தெய்வம், முதுகு பகுதியில சில தெய்வங்கள், வயிற்று பகுதியில, காதுல, கழுத்துல, முக்கியமா அதோட வால் பகுதியில அந்த மகாலட்சுமியை குடியிருக்காங்க. பசுவை 3 முறை சுத்தி வந்து முக்கியமா அதோட வால் பகுதியை தொட்டு வணங்கணும்னா மனசுல நினைச்சதெல்லாம் ஈடேறும். இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட காரணம். இதெல்லாம் உண்மையா? சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க, பசு நமக்கு பால் தருது, அதுக்கு நம்ம எந்த தீங்கும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவும், முக்கியமா பசுவை நம்ம கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் பசு ஒரு தெய்வம், அதை வழிபடணும் அப்படிலாம் சொல்லி வச்சாங்க. மற்றபடி பசுவை வணங்கினா நினைச்சது நடக்குங்கிறதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, அப்படிதானே? சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? முன்னோர்கள் சொன்னதுல கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறீங்களா? அதையும் கமெண்ட் பண்ணுங்க.